கொடுத்தால், மாறாக யாரேனும் சொல்கிறார்கள் என்பதற்காக தவறான புரிதலின் காரணமாக சிவத்தின் மீது ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டால் அந்த பக்தியானது நிறைவு பெறுவதில்லை. இப்ப எல்லா இடத்துலையுமே பயம் சூழ்ந்துதான் இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும் போது வீட்டில் நல்ல வெளிச்சமாக இருக்குது, நல்ல இன்பமான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னா நம்ம மனசில் பயம் வராது. அந்த சூழ்நிலையை நம்ம ரொம்ப ரசித்து அதோடு இரண்டரை கலந்திருப்போம். அந்த வீட்டில் இருக்கவங்களோட நல்லா பேசி சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஒரு எதிரான நிலையை அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை பற்றி ஒரு தவறான புரிதலை உங்களுக்குள் யாராவது கொண்டு கொடுத்து விட்டால், அந்த வீட்டில் இருக்கவங்க இப்படி அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி உங்கள் மனதை குழப்பி விட்டார்கள் என்றால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் உள்ள போறதுக்கு முன்னாடியே பல்லாயிரம் கேள்விகள் வரும். நாம் போனா அதை பண்ணிடுவாங்களா, இதை பண்ணிடுவாங்களா, நான் உட்கார்ற சேர்ல அதை பண்ணுவாங்களா, இதை பண்ணுவாங்களா, இப்படின்னு ஒரு மனக்குழப்பத்திலே நீங்கள் உள்ள போகும்போது அந்த சூழ்நிலையை உங்களால் ரசிக்க முடியாது.